நினைச்சுக்கிட்டு இருக்கீங்க உங்க மனசுல? அயர்லாந்து கிட்ட போய் ஒயிட் வாஷ் ஆயிட்டு வந்து நிக்கிறீங்க. ஆமாங்க. இப்படி வந்து சொல்ற மாரி தான். இன்னைக்கு மேட்ச்ல நம்ம இந்தியன் டீம் வந்து தோத்துட்டாங்க. இன்னைக்கு இந்தியாவுக்கும், அயர்லாந்துக்கும் நடந்த மேட்ச்ல அயர்லாந்து தான் வந்து ஃபர்ஸ்ட் பேட்டிங் பண்ணாங்க. ஃபர்ஸ்ட் பேட்டிங் பண்ணி 154 ரன் வந்து எடுத்தாங்க. இந்த ஸ்கோர பார்த்தோனே நம்ம என்ன எதிர்பார்த்தோம்? ஏதோ போன மேட்ச்ல தான் 180 ரன் எடுத்தீங்க. இந்த மேட்ச்ல வந்து குறி தப்பவே தப்பாது. இதெல்லாம் எங்களுக்கு ஜுஜுப்பி மேட்ரு. நாங்க வந்து ஈஸியா சேஸ் பண்ணிட்டு போயிட்டே இருப்போம். அப்படின்னு தாங்க வந்து எதிர்பார்த்தோம். ஆனா இன்னைக்கு மேட்ச்ல நடந்ததே வேற. இன்னைக்கு சஞ்சு சாம்சனும், அபிஷேக் சர்மாவும் நல்ல ஒரு பார்ட்னர்ஷிப்ப போட்டு பட்டைய கலப்பாங்கன்னு பார்த்தா, இன்னைக்கு ஜெய் முந்த்ரா என்ன மந்திரம் போட்டு வந்தாருன்னு தெரியல. ஃபர்ஸ்ட் பால்ல சஞ்சு சாம்சனோட விக்கெட் வந்து தூக்கிப்புட்டாரு. அவரோட விக்கெட் தான் எடுத்தாருன்னு பார்த்தா, அதே ஓவர்லயே அபிஷேக் சர்மாவையும் டக் அவுட் பண்ணிட்டாருங்க. இது பத்தான்னு சொல்லிட்டு, நான் கேப்டன் ஸ்ரேயஸ் ஐயரோட விக்கெட்டே எடுப்பேன்னு சொல்லிட்டு, இவரோட அடுத்த ஓவர்ல ஸ்ரேயஸ் ஐயரோட விக்கெட்டையும் வந்து எடுத்துட்டாருங்க. அதுக்கப்புறம் இசான் கிசானும் ரன் அவுட் ஆயிட்டாரு. இதனால நம்ம இந்தியாவ பொறுத்தவரைக்கும் இன்னைக்கு 35 ரன்னுக்கே 4 விக்கெட்ட இழந்து பயங்கரமா தத்தளிக்க ஆரம்பிச்சுட்டோம். ஐயய்யோ! நிலைமை ரொம்ப மோசமா போகுதே அப்படின்னு நினைக்கும்போது, அப்பதான் திலக் வர்மா ஒரு நல்ல இன்னிங்ஸ குடுத்து கொஞ்சம் வந்து ஸ்டெடி பண்ணாரு. அவர் கூட அக்சர் பட்டேல் நல்லா சப்போர்ட் பண்ணி அப்படியே இந்த பார்ட்னர்ஷிப் கன்டின்யூ ஆக நினைக்கும்போது, ஒரு கட்டத்துல அக்சர் பட்டேல் அவுட் ஆயிட்டாரு. அதுக்கப்புறம் சிவம் துபே வந்து கொஞ்சம் அதிரடி காட்ட ஸ்டார்ட் பண்ணாரு. வந்த வேகத்துல அவரும் நடை கட்டிட்டாருங்க. அதுக்கப்புறம் திலக் வர்மா ஹாஃப் செஞ்சுரி அடிச்சவரு, அவரும் ஒரு கட்டத்துல வந்து அவுட் ஆயிட்டாரு. அதனால இந்தியா வந்து இந்த மேட்ச ஜெயிக்கிறதே கஷ்டமா போயிருச்சு. ஆனா கடைசி ஓவர்ல நமக்கு ஒரு சான்ஸ் கிடைச்சுச்சுங்க. கடைசி ஓவர்ல 20 ரன் எடுத்தா வின்னு அப்படின்ற சிச்சுவேஷன் வந்து இருந்தப்ப, இதெல்லாம் எங்கப்பா எடுக்கிறது? அயர்லாந்து தான் ஜெயிப்பாங்க அப்படின்னு நினைச்சுட்டு இருந்தோம். ஆனா கடைசி ஓவர்ல என்ன ட்விஸ்ட் ஆச்சு அப்படின்னா, அயர்லாந்து வந்து நீங்களே மேட்ச ஜெயிச்சுக்கோங்கப்பா அப்படின்ற மாரி ஒய்டு, நோ பாலா போட்டு தள்ளுனாங்க. கடைசி 2 பால்ல 8 ரன் எடுத்தா வின்னு அப்படின்ற சிச்சுவேஷன் இருந்தப்ப, அழகா வந்து பார்த்தீங்கன்னா, ஹர்ஷித் ராணா 6 அடிச்சிருக்கலாம். ஒரு சூப்பரான ஃபுல் டாஸ் பால்ல. ஆனா மனுஷன் கேட்ச் குடுத்து அவுட் ஆயிட்டாரு. அதுக்கப்புறம் கடைசி பால்ல பிரின்ஸ் யாதவு, மேட்ச் ஜெயிக்கிறோமோ, தோக்குறோமோ, நான் 6 அடிக்கிறேன்னு சொல்லிட்டு, அவரோட பங்குக்கு அவர் ஒரு 6 அடிச்சிட்டாரு. இதனால இந்த மேட்ச அயர்லாந்து வந்து 1 ரன் வித்தியாசத்துல வந்து வின் பண்ணியிருக்காங்க. இப்ப இத பார்க்கும்போது தாங்க நமக்கு ஆச்சரியமா வந்திருக்கு. ஏன்னா போன மேட்ச் தான் நம்ம அயர்லாந்து கூட தோத்தோம்ன்னு பார்த்தா, இப்ப இந்த மேட்ச்லயும் தோத்து அயர்லாந்து கூட நம்ம ஒயிட் வாஷ் ஆயி நிக்கிறோம். இப்ப இந்த மேட்ச வந்து நெனச்சிருந்தா அழகா வந்து ஜெயிச்சிருக்கலாம். ஆனா இப்படி வந்து தோத்து போயிட்டோம். இப்ப அயர்லாந்து ரொம்ப சந்தோஷமா இருப்பாங்க. T20 வேர்ல்டு கப் சாம்பியன் இந்தியாவே நாங்க வந்து வீழ்த்திட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு, அந்த அளவுக்கு பயங்கர குஷியில வந்து இருப்பாங்க. நம்ம இந்தியன் டீமுக்கு என்ன ஆச்சோ தெரியல. நல்லா வந்து போய்க்கிட்டு இருந்துச்சு. இப்ப வந்து மாத்தி மாத்தி 2 மேட்ச் வந்து தோத்துட்டாங்க. இப்ப மாத்தி மாத்தி பல விமர்சனங்கள வந்து எல்லாரும் பண்ண ஆரம்பிச்சுருவாங்க. அழகா வைபவ் சூரியவன்சிய டீம்ல வச்சிருந்தா ஜெயிச்சிருக்கலாம். ஏன் வந்து கழட்டி விட்டீங்க? ஏன் இப்படி பண்ணீங்க? அப்படி பண்ணீங்கன்னு சொல்லிட்டு பல விமர்சனங்கள் வந்து வரும். ஓகே ஃபிரெண்ட்ஸ், நம்ம இந்தியன் டீம் தோத்தத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத என்னோட கமெண்ட் செக்ஷன்ல போடுங்க. இதே மாரி இன்னொரு வீடியோல உங்கள வந்து மீட் பண்றேன். பாய் ஃபிரெண்ட்ஸ்.